இருக்குது. அது மாதிரி வட்டி பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இடத்துல அவனுடைய உறவினர்கள் சேர்ந்து வாழ்றது மார்க்கத்துல கூடுமா கூடாதான்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு பாவம் செஞ்சா அல்லாஹ்வுடைய தூதர் பல நேரங்களில் சொல்றாங்க, பாவம் செய்யக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை வெறுப்பதும் மார்க்கத்துல ஒரு அம்சம் தான். வெறுத்து தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க செய்யக்கூடிய பாவத்தை வெறுத்து ஒதுக்குவது மார்க்கத்துல விரும்ப தகுந்த காரியம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக வேண்டிய கொடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டிய தடுத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டிய பிரியப்பட்டு, அல்லாஹ்வுக்காக வேண்டிய கோபப்படுகிறாரோ ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானுடைய பரிபூர்ண தன்மையை அடைந்து விட்டார். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தர் மேல வெறுப்பு கொள்றதுன்னா என்ன? அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்றான், அந்த சட்டத்தை இவங்க மீறுறாங்க. அல்லாஹ் ஒன்ற பெரும்பாவம்னு சொல்றான், அந்த பெரும்பாவத்தை இவங்க சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களோடு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இவங்களோடு பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இவங்களோடு உறவாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி ஒருவர் புறக்கணித்தால் அதுவும் மார்க்கத்திலே ஏற்க தகுந்த நடவடிக்கை தான். ஆனால் புறக்கணிச்சுதான் ஆகணுமா என்று சொன்னால் அதுல ரெண்டா பிரிக்கணும். புறக்கணிச்சுதான் ஆகணும். எதை புறக்கணிக்கணும்னா அந்த குறிப்பிட்ட செயலை புறக்கணிக்கணும். உதாரணமா வட்டி வாங்கக்கூடிய ஆளு அவரை உங்க பக்கத்துல வச்சு அவர் வட்டி வாங்கினால் அல்லது வட்டி கடன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, அவருடைய வட்டி கடைக்கு நீங்க போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் இதை நீங்க புறக்கணிச்சுதான் ஆகணும். கண்டிப்பாக அந்த வட்டி சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சிகளிலேயும் நீங்கள் பங்கெடுத்து விடக்கூடாது. அது கட்டாயம் நீங்க தவிர்க்கணும். அது அல்லாம மற்ற இடங்கள் இருக்குது. உதாரணமா வட்டி கடை, அங்க வட்டி பிசினஸ் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல ஒரு விருந்துக்கு ஆண்டி கூப்பிடுறாங்க, வேற ஏதாவது ஒரு தேவைக்கு ஆண்டி கூப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் நீங்க அவங்களோடு போறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது மார்க்கத்தில் குற்றமாகுமா என்று சொன்னால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது மாதிரி வட்டி வாங்குகிறவர்களோடு தேவை ஏற்படும் பொழுது உறவுகளை ரசூலுல்லாஹ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்க. உதாரணமா யூதர்களை எடுத்துக்கங்க. யூதர்களுடைய குல தொழிலே வட்டி தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபபி ظுல்மின் மினல்லதீன ஹாது ஹர்ரம்னா அலைஹிம் தய்யிபாத்தின் உஹில்லத் லஹும். அதாவது அல்லாஹ் யூதர்களை சபிச்சான், பல்வேறு காரணங்களுக்காக வேண்டி சபிச்சான். அதுல ஒரு காரணம் என்னன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கிய வட்டியை அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள். வட்டியின் அடிப்படையில் அவங்க வியாபாரம் செஞ்சாங்க, அதனால அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டுச்சுன்னு குர்ஆன் இடத்துல சொல்லி காட்டுறான். முழுக்க முழுக்க வட்டியே தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்தவர்கள் யூதர்கள். அந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விருந்து கொடுத்திருக்கிறாங்க, அந்த விருந்தை கூட ரசூலுல்லாஹ் ஏற்றிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி, யூத பெண்மணி, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு ஆட்டை அறுத்து விருந்தாக சமைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்து விடுவாங்க. ரசூலுல்லாஹ் வாங்கிக்குவாங்க. கடைசியில் பார்த்தா ரசூலுல்லாஹ்வை கொல்லுவதற்காக, கொலை செய்வதற்காக அந்த ஆட்டுல விஷத்தை தடவி வச்சிருப்பா அந்த பொம்பளை. அது பின்னாடி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் கூட ஆரம்பத்தில் அந்த விருந்த ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிட்டாங்க, அந்த ஆட்டு இறைச்சியை ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிட்டாங்க வரலாறை எல்லாம் பார்க்கணும். ஆகினால ஒருத்தர் வட்டி மாதிரியான பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவரோடு அந்த சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க கூடாது, அதற்கு உதவி செய்யக்கூடாது, அது விஷயத்தில் அவற்றை கடுமை காட்டணும், அதுக்காக வேண்டிய இடத்துல சண்டை போடணும், அவருடைய பாவத்தை எடுத்து சொல்லி அவருக்கு எச்சரிக்கை பண்ணணும். இது அந்த பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கை. இரண்டாவது, அவர் அந்த பாவம் செய்கிற காரணத்தினால் அவரோடு உறவாடுவதற்கு என மனமில்லை என்று சொல்லி ஒருவர் அவரை வெறுத்தால் மார்க்கத்தில் அது ஒரு நல்ல நிலைதான், அது விமர்சிக்கப்பட வேண்டிய அம்சம் இல்லை. இரண்டாவது. மூணாவது, ஒருவேளை அவரோடு தொடர்பு கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டு தொடர்பு கொண்டால், அவர் விருந்தளித்தால் அந்த விருந்தில் பங்கேற்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது மாதிரி காரியங்களில் பங்கேற்பதும், அந்த வட்டி சம்பந்தப்படாத மற்ற விஷயங்களில் அவருக்கு உதவி செய்வதும் மார்க்கத்தில் எந்த தவறையும் பெற்றுத்தரக்கூடிய காரியம் இல்லை என்ற மூன்று விஷயங்களை பிரித்து விளங்கிக் கொள்ளும். ஒரு ஆண்மகன் தவ்ஹீது முறையில ஒரு பெண்ணை மணமுடிக்க ரொம்ப விருப்பப்படுகிறார். ஆனால் அந்த ஆண்மகனிடம் வசதியோ வாய்ப்போ கிடையாது. மகர் கொடுக்க கூட அந்த பையனுக்கு